வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஜென்ரலாகவே இளநீர் பாயசம் தான் பனவெல்லத்தில் தான் பண்ணுவேன். ஆனால் நான் எங்கே இளநீர் பாயசம் குடித்தாலும் அதை சுகரில் தான் பண்ணியிருந்தாங்க, பனவெல்லத்தில் யாருமே பண்ணல. ஸோ சுகர் வச்சு நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இளநீரில் நல்ல இலசான தேங்காவாக பார்த்து வாங்கிக்கணும். சில தேங்காய் ரொம்ப முத்தலாக இருக்கும், நீங்கள் வாங்கும் போதே இலசாக வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. பாயசத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களே தருவாங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போது இதில் அந்த மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அதை சேர்த்து நம்ம போடும்போது கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஒரு சின்ன கத்தி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். நம்ம வெறுமனை சாப்பிடும் போது அதையும் சேர்த்து சாப்பிட்டா தெரியாது, ஆனால் பாயசத்தில் அது துவக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதிலேருந்து பாதியை நான் ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இதை ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். மிச்சம் இருக்க இந்த இலசான தேங்காவை குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம பாயசத்தில் சேர்க்க போகிறோம். அது பாயசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கடிப்படுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்த்து கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பல்ப்பையும் சேர்த்துடலாம். இதோட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை நல்லா பவுடர் ஆக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 கப் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். முதல் பாலே நல்லா திக்காக இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். இது திக்னஸ்க்காக சேர்க்குறேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சர்க்கரையே கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் இளநீர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் பால் எடுக்கும் போது நீங்கள் இளநீர் தண்ணியே யூஸ் பண்ணி தேங்காய் பால் எடுங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பாயசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இளநீர் பாயசம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் குடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இதை நல்லா சில் பண்ணி குடிங்க, சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 நாள் நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா இதில் தேங்காய் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக காலி பண்ணுறது நல்லது. லாஸ்ட்டாக கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நோ ஃபயர் இளநீர் பாயசம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.